பாட்காஸ்ட் தலைப்பு ரத்தம் குடிக்கும் வாள் ஒரு சரித்திர புனைகதை. வணக்கம் நேயர்களே, ரத்தம் குடிக்கும் வாள் என்ற நமது புதிய சரித்திர புனைகதை பாட்காஸ்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காலத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஒரு மர்மமான வாளின் கதை இது. அந்த வாள் வெறும் ஆயுதம் அல்ல, அது ஒரு சாபம், ரத்தம் குடிக்கும் சாபம். அதைச் சுற்றியுள்ள வீரர்களையும் துரோகங்களையும் தியாகங்களையும் நாம் இன்னைக்கு முதல் அத்தியாயத்துல கேட்க போகிறோம். இது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு பேரரசின் விதி, ஒரு குடும்பத்தின் சாபம் மற்றும் ஒரு வாளின் ரகசியம். உங்களை இருக்கை நுனியில் அமர வைக்கும் ஒரு திகில் நிறைந்த பயணம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு பரந்த பாரத தேசத்தின் பெரும் பகுதியை, அதாவது 70% நிலப்பரப்பை, வீரவர்மன் என்ற சக்கரவர்த்தி தனது இந்திர பிரஸ்தம் சாம்ராஜ்யத்தின் கீழ் ஆண்டு வந்தார். கதாபாத்திர வீரவர்மன் பற்றி சொல்ல வேண்டுமெனில், ஆழமான கம்பீரமான அனுபவம் வாய்ந்த ஞானமிக்க குரல். பாரத தேசத்தின் மூத்த சக்கரவர்த்தி, அனுபவம் வாய்ந்த அறிவார்ந்த முகம் கொண்டவன். இவன் நீண்ட வெள்ளி போன்ற வெள்ளை தாடி மற்றும் முடியுடனும் ஆழ்ந்த ஞானமிக்க கண்களுடனும் இருப்பான். இவனது முகம் வாழ்வின் சோதனைகளையும் அதிகாரத்தின் எடையையும் பிரதிபலிக்கும். இவன் பெரும்பாலும் அரச மரியாதைக்குரிய வெள்ளை தங்க அல்லது வெண்பட்டு உடைகளில் குறைந்தபட்ச நகைகளுடன் ஒரு பேரரசரின் கம்பீரத்துடன் காணப்படுவான். எஞ்சிய 30% நிலப்பரப்பை சேர சோழ பாண்டியர்கள் என்ற 3 சிற்றரசர்கள் ஆண்டு வந்தனர். சோழ தேசத்தை 3 வீரம் மிக்க சகோதரர்கள் ஆண்டு வந்தனர். அவர்களின் பெயர்கள் ஆதித்யவர்மன், விக்ரமன் மற்றும் வல்லவரையன். கதாபாத்திர ஆதித்யவர்மன் கம்பீரமான தோற்றம் கொண்ட இளமையான வலுவான உடலமைப்புடன் கூடிய சோழ இளவரசன். அவனது முகம் கூர்மையான கன்னத்து எலும்புகளுடன் கருமையான அலை அலையான சுருண்ட முடி மற்றும் நேர்த்தியான சிறிய தாடியுடன் இருக்கும். அவனது கண்கள் கூர்மையாகவும் தீர்மானமான பார்வையுடனும் இருக்கும். காட்சி 2. சோழ தேசம். ஒரு சிவன் கோவிலின் பாதாள அறை. இரவு. பாம்புகளின் சீறல், காற்றின் சத்தம், நீர் சொட்டும் ஒலி, இருண்ட குகையின் எதிரொலி, ஆதித்யவர்மன் ஆபத்தான தடைகளை கடக்கும் ஒலி, பாறைகள் உருளும், விலங்குகளின் உருமல், வாள் சுழற்றும் ஒலி. ஆதித்யவர்மன் தனக்குள்ளேயே முணுமுணுக்கிறான், குரலில் வியப்பும் சற்று பயமும். இறுதியாக பல தலைமுறைகளாக காத்திருந்த வாள், இதன் சக்தி, இதன் சாபம். ஆதித்யவர்மன் ரகசிய வழியில் உள்ளே செல்கிறான். அங்கு விஷப்பாம்புகள் சீறி படம் எடுக்க, ஆழமான பள்ளங்கள் மரணப் படுகுழிகளாய் அச்சுறுத்த, ஆபத்தான விலங்குகள் இருளில் பதுங்கி அவனது ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்தன. அவன் அத்தனை தடைகளையும் மரணப் புதிர்களையும் கடந்து ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும் ரத்தம் குடிக்கும் வாளை காண்கிறான். வாள் ஒரு மர்மமான இரத்தச் சிவப்பான ஒளியுடன் ஜொலிக்கிறது. அதன் ஒளி அறையின் இருளை கிழித்து ஒருவித திகிலை ஏற்படுத்தியது. வாளின் மர்மமான அச்சுறுத்தும் ஜொலிக்கும் ஒளி, மெல்லிய பயங்கரமான பின்னணி. ஆதித்யவர்மன் குரலில் பிரமிப்பும் ஒருவித ஈர்ப்பும். இதுதான் ரத்தம் குடிக்கும் வாள், இதன் சக்தி என் கைகளில். காட்சி 3. கடல். சோழ நாட்டிற்கு திரும்பும் படகு. இரவு. சத்தம், கடல் அலைகளின் ஓசை, படகின் மெல்லிய அசைவு பின்னணியில் ஒருவித சதித்திட்டத்தை உணர்த்துகிறது. வாளை கைப்பற்றிய மகிழ்ச்சியில் ஆதித்யவர்மன் சோழ தேசத்திற்கு திரும்பும் படகில் பயணிக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது, மரணத்தின் நிழல் அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று. சேர நாட்டின் இருண்ட கரங்கள் அவனை சூழ்ந்தன. யாழினி இல்ல தோற்றம், சேர இளவரசி, வசீகரமான ஆனால் ஆபத்தான அழகு கொண்டவள். இவளது முகம் கூர்மையான அம்சங்களுடன், அகன்ற கண்களுடனும் கவர்ச்சியான புன்னகையுடனும் இருக்கும். இவளது தலைமுடி நீண்டதாகவும் கருமையாகவும் பெரும்பாலும் பின்னப்பட்டோ அல்லது அவிழ்த்தோ காணப்படும். இவள் பெரும்பாலும் விலைமதிப்பற்ற நகைகளுடன் கூடிய கருஞ்சிவப்பு அல்லது ஊதா நிற பட்டு உடையில் கவர்ச்சியாக காணப்படுவாள். யாழினி மெதுவாக சதித்திட்டத்துடன் ஒருவித குரூர சிரிப்புடன். இது சோழ நாட்டில் இருந்தால் நம் சேர நாட்டிற்கு எந்நேரமும் ஆபத்துதான்.
எப்படியாவது கைப்பற்ற வேண்டும். இளஞ்சேரல் குரலில் திருப்தி. வேலை சுலபமாக முடிந்தது. வாளை எடுத்துக்கொண்டு சீக்கிரம் படகை விட்டு இறங்குவோம். இளஞ்சேரல் மற்றும் யாழினி ஆதித்யவர்மனுக்கு மயக்க மருந்து கொடுத்து, அவன் மயங்கியவுடன் அந்த வாளை கைப்பற்றி இருளின் மறைவில் தப்பிச் சென்றனர். ஆதித்யவர்மன் தனது வாழ்வின் மிகப்பெரிய துரோகத்தை உணராமல் மரணத் தூக்கத்தில் ஆழ்ந்தான். காட்சி 4. சோழதேச எல்லை அடர்ந்த காடு. விடியற்காலை. பறவைகளின் சத்தம், ஆதித்யவர்மனின் கோபமான மூச்சு, பின்னணியில் ஒருவித பதட்டம். ஆதித்யவர்மன் குரலில் கொந்தளிக்கும் கோபம், ஆவேசம். யார் இந்த வேலையை செய்தது? என் வாளை திருடியவன் எங்கு மறைந்தாலும் கண்டுபிடித்து பழி தீர்ப்பேன். என் வாள் என் பரம்பரைச் சொத்து. ஆதித்யவர்மன் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு மர்மமானவன் அங்கு தோன்றினான். அவனது வருகை ஒரு புதிய அச்சுறுத்தலை உணர்த்தியது. கதாபாத்திரம் வீரபாகு. தோற்றம் மர்மமான மற்றும் கம்பீரமான தோற்றம் கொண்ட ஒரு போர் வீரன். இவன் நீண்ட, கலைந்த, கருமையான தலைமுடி, உறுதியான தாடி மற்றும் முகத்தில் ஒரு சிறிய தழும்புடன் இருப்பான். இவனது கண்கள் ஆழ்ந்த மர்மத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்தும். வீரபாகு குரலில் ஒருவித ஏளனம். வாளைத் தேடி அலையும் சோழ இளவரசனா நீ? வாள் எங்கு இருக்கிறது? ஆதித்யவர்மன் குரலில் ஆவேசம். உனக்கு வாளைப் பற்றி ஏன் அக்கறை? அது என் பரம்பரை சொத்து. உனக்கு என்ன வேண்டும்? வீரபாகு குரலில் அச்சுறுத்தல். வாள் எங்கே? உண்மைய சொல். இல்லையேல். ஆதித்யவர்மன் வலி தாங்க முடியாமல் முனகலுடன் குரலில் விரக்தி. எனக்குத் தெரியாது. அதை சேர இளவரசன். இளஞ்சேரல். ஆதித்யவர்மனின் வலி நிறைந்த முனகல், மர்மமான இசை உயர்கிறது. ஒருவித திகில் கலந்த பரபரப்புடன் அத்தியாயம் முடிகிறது. அங்கம் 2. குடும்பத்தின் சாபமும் வாளின் ரகசியமும். ஆதித்யவர்மன் சேர இளவரசனால் வாளை இழந்தது ஒரு தனிப்பட்ட துரோகம் மட்டுமல்ல, அது சோழ தேசத்தின் கௌரவத்திற்கும் ஒரு பழம்பெரும் சாபத்திற்கும் வழிவகுத்தது. வாளின் ரகசியம் வீரவர்மனின் குடும்பத்தின் அழிவோடு எப்படி பிணைந்துள்ளது என்பதை அறிய நாம் அடுத்த அத்தியாயத்திற்குச் செல்ல வேண்டும். அந்த ரகசியம் உங்களை உறைய வைக்கும். காட்சி 5. சோழ தேசம். ஆதித்யவர்மன் இருக்குமிடம் பகல். கோபமான குரல்கள், பதட்டம். விக்கிரமன் ஆவேசமாக குரலில் கொந்தளிக்கவும் கோபம். என் அண்ணன் நிலைமைக்கு காரணம் நீதான் யாழினி. வாளைக் கொடு, இல்லையேல் உன் சேர தேசம் சாம்பலாகும். விக்கிரமன் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் பழிவாங்கும் வெறி. அப்போது இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி வீரவர்மன் ஒரு நிழல் போல அங்கு தோன்றினார். அவரது வருகை ஒருவித பயபக்தியையும் அச்சுறுத்தலையும் ஒரு சேர ஏற்படுத்தியது. வீரவர்மன் கடும் குரலில் அதிகாரத்துடன், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒருவித எச்சரிக்கை. இந்த வாளின் ரகசியம் பாதுகாப்பட வேண்டும். தெரிந்தவர்கள் எவரும் உயிருடன் இருக்கக்கூடாது. இது வெறும் வாள் அல்ல, இது ஒரு மரண சாபம். வீரவர்மனின் இந்த வார்த்தைகள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. வாளின் ரகசியம் அவர்கள் நினைத்ததை விட ஆழமானது, இருண்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். காட்சி 6. ஒரு ரகசிய தீவு. பகல். வீரவர்மன், விக்கிரமன் மற்றும் யாழினி ஒரு ரகசிய தீவில் இறங்குகிறார்கள். அந்த தீவில் அவர்களைத் தவிர வேறு எந்த மனித உயிரினமும் இல்லை. அங்குதான் வீரவர்மன் இரத்தம் குடிக்கும் வாளின் உண்மையான சாபத்தையும் தனது குடும்பத்தின் சோகமான இரத்தம் தோய்ந்த உறைய வைக்கும் வரலாற்றையும் வெளிப்படுத்துகிறார்.